எத்தகைய யுகமும் கண்டிடாத நிலையாக இறை அமர்ந்த தலமாக, இறை பேராற்றல்கள் வலம் வருகின்ற அற்புதமான தலமாக, இறை உரை நிகழ்த்துகின்ற அற்புதமான தலமதிலே, இறை சூட்சமங்கள் நடைபெறி வருகின்ற அற்புதமான தருணமதிலே, சஷ்டி திதி பூஜை நிகழ்விலே பூஜையின் நாயகனாம் சம்கார வேந்தனாம் அருமுகன் நிகழ்த்திய அற்புதமான திருப்புரைக்கு, பெருமகா ஞானபுரைக்கு பின்பாக நற்சபை, பொற்சபை, பொன்னம்பல பிரபஞ்ச மகா சபையை வார்த்தெடுத்து வடித்தெடுத்து அற்புதமாக வடிவமைத்து அச்சபையின் பீடாதிபதியாக, சிவரூபனாக, சித்தப் பெருமகனாக, தலைவனாக, 18 சித்தர்களின் அற்புதமான தலைமை மாமுனியாக, பிரபஞ்ச மாமுனியாக, பிரபஞ்ச ரூபனாக அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமானை, அப்பனை, ஐயனை, ஆசானை, அருஞ்சபை அமர்ந்து, பெருஞ்சபை அமர்ந்து அகத்தியத்தை பரப்பி ஜெகத்தியத்தை ஆள அற்புதமாக நற்சபை அமர்ந்திருக்கின்ற நல்லாசானின் திருப்படி பணிந்து, உயர் சபை அமர்ந்திருக்கின்ற உயராசானின் திருப்படி பணிந்து, உத்தம சபை அமர்ந்த உத்தமனின் திருப்படி பணிந்து, புனித சபை அமர்ந்த புனிதனின் திருப்படி பணிந்து, அருமுகனுக்கு பின்னாடி அவன் சீடனாக, சில நிலைகளில் ஆசானாக, அனுக்கிரகம் கொடுப்பவனாக, இறை சூட்சமதாரியாக, உயர் பிரபஞ்ச சூட்சமாதாரியாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை, ஆசானை வருக 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 என முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க, முனி பேராற்றல்கள்லாம் மலர் மலை பொழிந்து நிற்க, மகத்துவமிக்க புனித நதிகளெல்லாம், புண்ணிய நதியெல்லாம் இறை சபையின் ஆதி கைலாய சிவநூல் தலம் நோக்கி, சிவப்பிரபஞ்ச மகா கூரை நோக்கி உள்நுழைய, பெருமகா ஆற்றலே வருக, பேரண்ட ரூபனே, பெரும் சூட்சமதாரியே, இறை சூட்சமதாரியே, ஞான சூட்சமதாரியே, நற்சபை, பொற்சபை, பொன்னம்பல உயர் சூட்சமதாரியே, வருக வருக என அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை வரவேற்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதி 5 தடவை, ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக, 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 ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. பொதிகை வேந்தே வருக, பொதிகை ராஜா வருக, பொதிகை செல்வா வருக, பிரபஞ்ச மகா சபை கொண்டவனே வருக, கண்டவனே வண்டக வருக, தர்மயுகம் பார்த்தவனே வருக, பார்க்கச் செய்பவனே வருக வருக என அகத்தியனை, ஆசானை, அப்பனை, ஐயனை திருப்படி பணிந்து, திருத்தால் பணிந்து, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக என வரவேற்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. சிவவன கூட்டங்களுடனே, சித்தவன கூட்டங்களினே, உயர்வன கூட்டங்களினே, உன்னத தர்ம யுக வன கூட்டங்களிடனே வருக 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 வருக. பெருமகனே, பேராற்றலை, பெரும் பிரபஞ்ச வடிவனே, ரூபனே, சிவரூபனே, சித்த பெருமகனே வருக, ஆசானே, அப்பனே, ஐயனே, அரசே வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ 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 நமக. அருட்பிரபஞ்ச மகா பிரம்மாண்ட நாயகனின் நெற்றி சுழுமுனையில் அருட்பொறிகளாய் உதிர்த்த அருப்பொறிகளில் ஒரு பொறியை, அருட்பொறிகளாய் உதிர்ந்த அருப்பொறிகளில் ஒரு பொறியை ஏற்றம் கொண்டு பொற்றாமரை குளம்தனிலே தாங்கிய தாமரை நிலையாக அக்கமல நிலைக்குள்ளிருந்து எழுந்த ஓர் ஆற்றல், அது இறைமகா பிரபஞ்ச பேராற்றல் என்னும் அற்புத நிலை உலகோர் அறிய ஒரு பொறியே
உலகை காக்கும் பொறியாக அமர்ந்திருக்கும் அற்புத சிவமகா வாழை சித்த சிவப்பொறியே அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்ச மகா இறை சூட்சமங்கள் நடந்தேறி வருகின்ற சபையென்று நாயகன் உரைத்தான். அருள் நாயகன் அருள் சிவநாயகன் உரைத்தான். சிவத்தின் நிலைக்குள்ளிருந்து உதித்த அற்புத நாயகன் உரைத்தான். அவன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்ற இவ்வேளைதனில் அவன் உரைத்த உரைக்குள் இருக்கின்ற ஆதி மகா சூட்சமம் இறை வந்து என்று உபதேச நிலைகளை வழங்கி கொண்டிருக்கின்றான் எத்தலமதில். அவன் உரைத்த உபதேச நிலைக்குள்ளிருந்து அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அது அனைத்தும் உன் மெய் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அது அனைத்தும் உன் மெய். உன் மெய்யை நீர் ஏற்றுக்கொண்டால் சிவமகா வாழை சித்தன் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வுண்மைதனை யாமும் ஊர்ஜித நிலையென்று உரைத்து அகத்தியன் வந்தமர்ந்தோம் சித்தன். ஓம் அகதீசாய நமக. இறை ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல் இவையெல்லாம் தனித்தனியாக ஆங்காங்கு உலவி வந்து கொண்டிருக்கின்றன என்று பிரித்து ஆண்டு கொண்டு பிரித்து ஆண்டு நினைந்து கொண்டு வருகின்ற சூழல்களில் அவ்வனைத்தும் ஒரு நிலையாய் உமக்குள் அமர்ந்திருக்கின்றது என்னும் ஒற்றை வரி வார்த்தை சூட்சமத்தை உரைக்கின்ற ஆதி இறைமகா சூட்சம நூல் தாங்கிய சித்தனுக்குள் அது அடங்கி இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்க வந்தோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் என்றால் என்ன, அகத்தியம் என்றால் என்ன, அவனுக்கு சீடன் என்றால் என்ன என்று உரைத்தான் அருமுகன். ஆற்றல் கொண்ட திருமுகன் அருட்பெரும் ஜோதியாக வலம் வருகின்ற பிரபஞ்ச நாயகன் உரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவன் திருவாய் மொழிகளிலிருந்து வருகின்ற வாழ்த்து நிலைகள் இருக்கின்றதே, அவ்வாழ்த்து நிலைகளுக்குள் தன்னை தாழ்த்தி அமிழ்த்த எம்மை அவன் சிவமாக மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அடிபணிய கற்றுக்கொள்கின்ற ஒருவன் ஆள்கின்ற நிலைதனை பெற்றுக்கொள்கின்றான் என்று சித்தன் உரைக்கின்றானே, அது வார்த்தை அல்ல, அது ஞான நிலை கொண்ட மந்திரம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அம்மந்திர நிலைதான் உயர் ஞானம். எம்மந்திரமும் ஜெபிக்கா நிலையில் சரணாகதி என்ற ஒற்றை மந்திரத்தை உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சரணாகதியின் மறுவடிவம் தான் அகத்தியம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமும் சரணாகதியும் அடிபணிவும் விட்டுக் கொடுக்கும் சகிப்புத்தன்மையும் அற்புதமாக ஒரு நிலை என்று ஏற்றுக்கொள்கின்றவனை சபை ஏற்றுக்கொள்கின்றது என்று அகத்தியம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதனையே உயர் மகா மந்திர சூட்சமம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவபெருமானை வாழ்த்துகின்ற சிவபுராணங்கள், பக்தி கோஷங்கள், அவரவர்களுடைய வாழ்த்து நிலைகள், மந்திர உச்சாரணை நிலைகள் எல்லாம் ஒற்றை வார்த்தைக்குள் அமிழ்ந்து விட்டன என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. சரண் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அவன் சரணடைய வேண்டும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சரண் என்ற வார்த்தைக்குள் ஒருவன் சரணடைய வேண்டும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அடைகின்ற உயர்மகா பெரும் நிலையை பெற்றுவிட்டால் நீர் இறையாகத்தான் வலம் வருவாய் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயம் அவன் இறைதான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை கற்றுக் கொடுக்க ஆதி கைலாய சூட்சம நூல் என்னும் நூல் தேவைப்படுகின்றது கலியுகத்தில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒற்றை வார்த்தையை பெறுவதற்கு எத்துணை புத்தகங்களை புரட்ட வேண்டியிருக்கின்றது, எத்துணை தலங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது, எத்துணை குருமார்களுடைய போதனைகளை செவிமடுக்க கேட்க வேண்டியிருக்கின்றது, எத்துணை தலங்களில் உருண்டு புரள வேண்டியிருக்கின்றது, காதுகளிலும் கண்களிலும் உடல்களிலும் சொருகிக் கொண்டு அலைய வேண்டியிருக்கின்றது, அத்துணை வண்ண வண்ண ஆடைகளை புனைய வேண்டியிருக்கின்றது, கேசங்களை வளர்க்க வேண்டியிருக்கின்றது, ருத்ராட்ச மணிமாலைகளை பாசிமணி மாலைகளை சூட வேண்டியிருக்கின்றது. எதற்காகடா வீணே? ஒற்றை வார்த்தை சரணாகதி என்னும் வார்த்தையை பெற்றுக்கொள்ளவா கற்றுக்கொள்ளவா அத்துணையும் அணிந்து கொண்டிருக்கின்றாய். இத்துணையும் அணிந்து கொண்டு சரணடையவில்லையெனில் நீர் அணிந்தது அனைத்தும் வீணே என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இச்சரணாகதி என்னும் ஒற்றை வார்த்தை எங்கு இருக்கின்றது?
தமிழ் மொழி இலக்கணத்திற்குள் தானே இருக்கின்றது. இலக்கணம் தேவையில்லை, இலக்கணமே தேவையில்லை. உன் இலக்கு நிலை தவறாது செல்கின்ற பொழுது இலக்கணம் உன் பின்னால் வரும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இலக்கு எது? அதுதான் பிறப்பறுக்கின்ற பேராற்றல் கொண்ட இறைநிலை என்ற இலக்குதனை நீர் அடைய முற்படுகின்ற போது பின் வருவது அகத்திய இலக்கணம் என்று கூறுகின்றோம். அகத்திய ஓம் அகதீசாய நமக. இலக்கு எங்கிருக்கின்றது, அங்கிருக்கின்றது, அங்கிருக்கின்றது என்று சுட்டி காட்டுகின்ற தன்மைதனை பெற்ற சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அச்சபையின் ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி, ஓம் அகதீசாய ஏற்றம் கொண்ட எம் சீடர்களுக்கு அருளாசிகளை வழங்கி கரம் உயர்த்துவது, அகத்தியன் கரம் உயர்த்துவதும் சித்தன் கரம் உயர்த்துவதும் இயல்பு நிலையில் ஒரு சம்பவம் போன்று, ஒரு நிகழ்வு போன்று இங்கு தெரியும். ஆனால் அகத்தியன் கரம் உயர்த்தினால் என்ன நிகழும், சிவப்பிரபஞ்ச நாயகன் கரம் உயர்த்தினால் என்ன நிகழும் என்று ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரவர்கள் உள்ளுக்குள் ஆன்ம நிலைக்குள் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை உணர் நிலைக்குள் உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்ட சீடர்களின் நடுவில் தான் அகத்தியன் உயிரோடு வந்து உரையாடி கொண்டு. ஓம் அகதீசாய நமக. அகத்தியனோடு நேருக்கு நேராக அமர்ந்து அவனிடம் வினா தொடுத்து அதற்குரிய விடை சரிதானா என்று வினவி அதற்குள் இருந்து வினா தொடுத்து விடையை தேடுகின்ற அற்புதமான இந்நிலை பெற்ற சபைதனில் சீடராக வந்து அமர்கின்ற பொழுது எழுகின்ற வினா விடை நீதான் என்று அறிகின்ற பொழுது வினா மறைகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணையும் உனக்குள், அத்துணையும் உமக்குள், அத்துணை நிலைகளும் உமக்குள் என்று கூறுவதற்கு இன்னொருவன் தேவைப்படுகிறது என்று. ஓம் அகதீசாய நமக. அதற்குத்தான் ஆதி சித்தன் அவதார சித்தன் தேவைப்படுகின்றான். பிறக்கின்ற பிறப்பு எது, இறக்கின்ற இறப்பு நேரம் எது, இறப்பிற்கு பின் என்ன நிகழ்கின்றது, நடுவில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சூட்சமத்தை அறியாது பிறந்தது பெரும் பேர் பெற்ற பேரென்றும் இறக்கும் முன் ஆடுகின்ற களியாட்டம் இருக்கின்றதே, அது பயங்கரமான களியாட்டமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற அவனுக்குள் எங்கிருந்து யாம் கூறிய ஒற்றை இலக்கு நிலை வார்த்தை கிடைக்கும் என்று வினவுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதனை அவன் உணர வேண்டும், அதிலிருந்து அவன் விடுபட வேண்டும். வாழும் காலமதில் அக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் உனக்குள் இருக்கும் கலையை நீ வாழ்கின்ற முறையை இன்னொருவன் கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கின்ற கலியுகத்தில் தான் அகத்தியன் வந்து அமர்ந்து சித்தனுக்குள்ளிருந்து ஆதி சிறை சூட்சம நூலுக்குள்ளிருந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதனை பெற்ற பெருமகா பேர் பெற்ற சபைதனில் அகத்தியன் அமர்வது கண்டு அகமகிழ் அடைகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு சித்தன் மூலமாக, ஒரு சிவசீடன் மூலமாக, ஒரு சிவமகா நிலை கொண்டவன் மூலமாகத்தான் களியை மாற்ற இயலும் என்ற சிவத்தின் கட்டளையை ஏற்று அகத்தியன் வந்து அமர்ந்த கணம் முதல் அகத்தியன் கட்டளையை ஏற்று அவன் கட்டளையை சிரசில் ஏந்தி நின்று இகலோக நிலைமாற்றம் கலியுக மாற்றத்திற்குரிய அற்புதமான ஆற்றல் கொண்ட சபைதனை உருவாக்கி வைத்திருக்கின்ற அத்தகைய சிம்மாசனத்தில்தான் அச்சித்தனுக்குள் இருந்துதான் அகத்தியன் யுகமாற்ற நிகழ்வு என்னும் பணிதனை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அகத்தியனுக்கு பணியாற்ற ஒரு தலம் கொடுத்தவனே, அகத்தியனாய் எனக்கு தலம் கொடுத்தவனே, அகத்தியனாய் யாம் அமர்ந்து பணியாற்றுகின்ற நிலை மட்டும் போதாது, சிவமே அண்ட பிரம்மாண்டமே எழுந்து வந்து அமர்ந்து உன்பணிதனை அவனுக்குள் இருந்து ஆற்றென்று யாம் கட்டளையிட இவன் கட்டளையிட கட்டளைகள் சூழ்ந்து கொண்டிருக்க கட்டளை ஒரு கட்டளையாக மாற்றப்பட்டு அது இறைமகா சூட்சம நூல் என்னும் அற்புத பேழையாக அது மாற்றப்பட்டு அதற்குள் இருந்து ஆற்றுகின்ற பணிதனை ஒற்றை நிலை கொண்டவனால் மட்டுமே நிகழ்த்த முடியும். அதுவும் கலியுகத்தில் வாழும் மானிடனாள் என்கின்ற சூட்சமத்தினை உரைக்க வந்துதான் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சுற்றியும் வேலியிட்டு அருள்வேலி திருமகா வேலியிட்டு நடுவில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். யாம் இட்ட வேல்கள் எல்லாம் யார்? யாம் இட்ட வேலிகள் எல்லாம் யார்? சீடர்கள். அற்புதமாக சீடர்களை வேலாக மாற்றிக்கொண்டிருக்கின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கூர்மையான வேலாக இருக்கின்ற அந்நிலைதான் அகத்தியனுக்கு காவலாக இருக்க முடியும்.
அகத்தியனுக்கு காவல் தேவையில்லை. அகத்தியன் ஆற்றுகின்ற பணிகளை செவ்வனே செய்வதற்குரிய அற்புதமான படை வீரர்கள் வேலாக மாறியிருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் அவர்கள் வேலாக மாறிவிட்டார்களா இல்லையா என்று அகத்தியனை சுற்றிலும் சித்தன் வேலியிட்டு இருக்கின்றான் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய வேலாக மாற்றம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார்களா அல்லது வேல் முழு வடிவம் பெறுவதற்குள் அவர்கள் அத்தகைய உலோகமானது கருகி காய்ந்து விடுகின்றதா என்று அகத்தியனை உற்று நோக்கிக் கொள்ளுங்கள் என்று சித்தன் எம்மிடம் பணியை விட்டுவிட்டு அவன் இகலோக பணியை கண்டு கொண்டிருக்கின்றான் என்று. ஓம் அகதீசாய நமக. இகலோகத்திலிருந்து வருகின்ற கர்ம நிலை கொண்ட மாந்தர்களின் வினையகற்றுகின்ற அற்புதமான ஆற்றலை ஆதிகிரை சூட்சம நூலின் மூலமாக அவன் புரிந்து கொண்டிருக்கின்றான். அவன் சீடர்களை பண்படுத்துகின்ற வேலைகளை அகத்தியன் யாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்ட அற்புதமான சூட்சமம் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது சீடர்களே, சித்தனே சிவசபையில். ஓம் அகதீசாய நமக. களி என்பது நிச்சயமாக இல்லை. அகத்தியன் கூறுகின்றோம், களி என்பது நிச்சயமாக இல்லை. எங்கு இல்லை? சிவசபையை ஏற்றுக்கொண்ட ஆன்மாவிற்குள் களி இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவசபையை வாழும் குருவை சீடனாக சித்தனாக குருவாக அவனை தன் உறவாளனாக ஏற்றுக்கொண்ட இல்லத்தில் களி இல்லை. இல்லத்தை ஏற்றுக்கொண்ட இல்ல சொந்தங்களுக்குள் களி இல்லை. இல்ல சொந்தங்களை ஏற்றுக்கொள்கின்ற சமூகத்திற்குள்ளும் களி இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. களிநிலை வேறறுக்கப்பட இருக்கின்றது, வேறறுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. சம்ஹாரம் என்னும் அற்புத நிலையது, சூர சம்ஹாரம் என்னும் அற்புத நிலையது நிகழ்ந்தேறி வருகின்ற வேலைதனிலே ஒவ்வொருவனும் வேலாக மாற்றம் பெற்று வருகின்றான். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் வேளா வேல் இல்லையா என்று அவர்கள் எத்தகைய நிலை வரை வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அவரவர்களுக்கு புரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக ஏற்றுக்கொண்ட தன்மை இருக்கின்றதே சிவசபையை. ஒரு நிலையில் ஒரு நாழிகை பொழுது ஒரு நொடி இவர்கள் கூறுவது உண்மைதானோ என்று சந்தேக கண்கொண்டு நோக்கும் பொழுதே வேலினுடைய அத்தகைய வடிவம் புகுத்தப்பட்டு விடுகின்றது உள்ளுக்குள் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அவ்வேலின் வடிவம் முழுமையடைய வேண்டும் எனில் அவர்கள் உள்ளுக்குள் சரணடைய வேண்டும். அவர்கள் உள்ளுக்குள் சரணடைய வேண்டும் இறையிடம். அவ்வாறு இறையிடம் சரணடைந்து இறை நிலையோடு வாழும் குருவிற்குள் வந்து சரணடைகின்ற பொழுது அவர்கள் வேலாக மாற்றம் பெறுகின்றார்கள். சம்ஹாரத்திற்கு தயாராகி விட்டார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அச்சம்ஹார நிகழ்விற்குரிய வேலாக மாற்றாது எம் சீடர்களை அகத்தியன் விடப்போவதில்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வேல் பகிர்வு தினத்தின் முதல் நொடி வரை வேலாக்குகின்ற பணி நடைபெறும் என்று கூறுகின்றோம். யாம் ஓம் அகதீசாய. பகிர்வு நிலை நடைபெற்று விட்டால் மறுகணம் என்ன நிகழும் தெரியுமோ? யாவரும் வேல் பகிர்வு விழாதனில் வந்து கலந்து கொண்டு இறை சபையை கலந்து இயல்பு நிலையில் அமர்ந்தோர்கள், ஆங்காங்கிருந்து வேல் பகிர்வு விழாதனை கண்டோர்கள், பெற்றோர்கள், அதனை கண்டு அகமகிழ்வோர்கள் யாவருக்குள்ளும் நிச்சயமாக பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசான் உள்ளுக்குள் குடிபுகுந்து விடுவான் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அவர்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், அவர்கள் கூறியது பலிக்கும், வாக்கு சித்து என்பது வழங்கப்பட்டு விடும் இறை சூட்சம நூலின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்பொழுது ஆங்காங்கிருந்து எழுகின்ற பேராற்றல்கள் எல்லாம் ஆதி இறை சூட்சமலா நூல்களாக வெடித்து கிளம்பும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. சிவமகா வாழை சித்தனுடைய 27,000 கோடி தலங்களுக்கு செல்கின்ற அற்புதமான அத்தகைய வேல் அதன் பணிகளை அன்றிலிருந்து புரிகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு புரிகின்ற அற்புத வேல் பணியானது, அருமுகனுடைய ஆற்றலோடு புரிகின்ற அற்புத வேல் பணியானது உச்சநிலை தொடும் பொழுது களி என்பது முழு நிலை பெற்ற மாற்ற நிகழ்வாக இவகலோகம் விட்டு அகலும். அவ்வாறு அகழ்கின்ற பொழுது ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கின்றதே மாற்று நிலை நிகழ்வுகள் யாவும் தகர்க்கப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட அப்பணி உயர்நிலை நோக்கி செல்கின்ற பொழுது ஏற்றமுடன் சபை எத்தலத்தில் சென்று கொண்டிருக்கும் என்று சீடர்களே உணர்ந்து கொள்ளுங்கள். அச்சபை நாடி வருகின்ற சீடர்கள் யாவரும் இவன் உரைத்தவாறு அவனுக்கு பின்னால் சகடைகள் அணிவகுத்து செல்லும் என்று அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சீடனும்
ஒவ்வொரு சித்தனாக சிவமகா வாழை சித்தனாகத்தான் வலம் வருவான் இகலோகமதில் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. இத்துணை ஆர்ப்பாட்ட ஆரவார நிகழ்வுகளெல்லாம் நிகழ்த்தித்தான் சரணாகதி என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டியிருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதனை மட்டும் எட்டிவிடுங்கள், அகத்தியனுக்கு பணி நிறைவடைந்து விடும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அகதீசாய நமக. என் பணியை நிறுத்துவதற்கு உதவிக்கரம் புரிவீர்களா சீடர்களே என்று விளவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஏற்றமுடன் இறை சபையினுடைய சஷ்டி திதி பெருவிழா கண்ட சித்தனே, சித்தனோடு இணைந்த அருமுக பெருமானுடைய ஏற்றம் பெற்ற விழா கண்ட சீடர்களே, விழாவை நோக்கி காத்திருக்கின்றோம் அகத்தியன். சஷ்டி பெருவிழா சம்ஹார நாயகனுடைய திருவிழா வேல் பகிர்வு விழா நோக்கி அகத்தியன் காத்திருக்கின்றோம். அகத்தியனே காத்திருக்கின்ற பொழுது சீடர்களே என்று உரைத்து அற்புதமான ஆட்சிகளை வழங்கி அமர்கின்றோம் சித்தனே சீடர்களே. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.